அண்மையிலே சிங்கப்பூரிலே ஒரு பெரிய அரங்கம், சிங்கப்பூரிலே அதுதான் பெரிய அரங்கம், டிக்கெட் போட்டு அது நடத்திய அந்த அரங்கத்தில் என்னுடைய தலைமையில் தான் ஒரு சமுதாய தலைப்பை ஒட்டிய ஒரு பட்டிமன்றத்தை நிகழ்த்தினார். தீர்ப்பு முடிந்த பிறகு கூட எழுந்து செல்ல முடியாத மனநிலையில் அந்த ஆர்வலர்கள் இருந்த அழகை நான் அயல் மண்ணிலே பார்த்து பார்த்து மகிழ்ந்தேன். அப்பொழுதுதான் ஒரு உண்மையை புரிந்து கொண்டேன். இருக்கிற இடத்திலேயே இருந்தால் பெற்றோரின் அருமையும் தெரியாது, பேசும் மொழியினுடைய அருமையும் தெரியாது. நிலம் பெயர்ந்து புலம்பெயர்ந்து நிலம் சார்ந்தவர்களுக்குத்தான் அந்த பிரிவினை காலத்தில் தான் குடும்பத்தின் அருமையும் மொழியின் பெருமையும் தெரியும் என்பதை நான் அங்குதான் கண்கூடாக கண்ட ஒரு மிகப்பெரிய உண்மை. அதனால்தான் இன்னைக்கு பட்டிமன்றத்துக்கு தலைப்பு கம்பராமாயண கருத்துக்கள் சென்று சேர வேண்டியது குடும்பத்திற்கா சமுதாயத்திற்கான்னு தான் கேள்வி. இப்போ நம்ம எதை படித்தாலும் அதில் ஏதாவது ஒரு பயன் நமக்குள்ளே வரணும். வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கான் நற்கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செடுங்கனித்தின் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பது வேண்டு அருட்பிரகாச வள்ளலார் அந்த மணிவாசகருடைய வாசகத்தை உள்வாங்கி எப்படி அதை படிக்க வேண்டும் வாசிக்க வேண்டும் என்று சொன்னாரோ அப்படி வாசித்தால் ஒவ்வொரு மனிதனையுடைய உள்ளத்தையும் கவிஞனுடைய ஒவ்வொரு சொல்லும் கருத்தும் ஏதோ ஒன்றை செய்துவிடும். அந்த மனமாற்றத்தையே உருவாக்கும். மூத்த பெருமக்கள் எல்லாம் இந்த அரங்கத்தில் இங்கே வருகை தந்திருப்பதனுடைய நோக்கமே என்ன? தமிழை செவி வழியாக கேட்டு மகிழ மகிழ இளமை திரும்புவதுதான் அதனுடைய பெருமையும் மகத்துவம் என்பதைத்தான் நான் அப்படி பார்க்கிறேன். ஒரு நம்ம ரசனை இருக்குல்ல, உண்மையிலே மனிதனுக்கு தான் அந்த ரசனையே இருக்கு. செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஏற்படும் செவிக்கு உணவைத்தான் முக்கியத்துவம் கொடுத்து வள்ளுவரும் சொல்லி இருக்கிறார். கம்பனுடைய பெருமைகளை எல்லாம் நீங்கள் காலங்காலமாக கேட்டறிகிறீர்கள். அவள் அழகை வர்ணிப்பதற்கு 1000 நாவுடைய ஆதிசேஷனே வந்தாலும் கம்பனிடத்தில் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டும் என்று மந்திரகுமாரி திரைப்படத்தில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதிய வசனம் அது. அப்படி ஒரு கம்பனுடைய கொள்முதல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த அருமை நம்முடைய அன்னை தமிழுக்கு பெருமை சேர்த்திருக்கிற ஒரு மிகப்பெரிய சிறப்பு. கம்பனை வளர்ப்பதற்கு அமரர் கம்பனடிக்குடி அவர்கள் தொடங்கி வைத்த காரைக்குடியிலே தொடங்கி வைத்த இந்த பெருமை வேலூரிலே அமரர் குப்புசாமி முதலியார் அவர்களால் தான் மிக பிரம்மாண்டமான ஒரு உயரத்தை அது கொண்டார். அந்த விருட்சத்தின் கீழே இன்றைக்கு விழுதாக வந்து அதை தாங்கி பிடித்து மீண்டும் ஒரு விருட்சமாக்குகிற பெருமுயற்சியில் தான் ஐயா டாக்டர் செல்வம் அவர்களும் சோலைநாதன் அவர்களும் இங்கே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். இது நிச்சயமாக ஒரு உயரத்தை தொடும். ஏன்னா நம்முடைய ஒரு அப்பழுக்கற்ற ஒரு அர்ப்பணிப்பு. காலங்காலமாக அறிஞர்கள் இந்த மேடை உலகத்தை எப்படி வளர்த்தார்கள் உங்களுக்கு தெரியாது இல்லை. வாக்கீச கலாநிதி தீவாஜா அவருடைய தலைமையிலே 1972ஆம் ஆண்டு பாண்டிச்சேரியிலே முதலாக நான் பட்டிமன்றத்தில் பங்கேற்ற போது ஒரு அணியினுடைய 3வது பேச்சாளர், வணக்கத்திற்கும் பாராட்டுதலுக்குரியவர் குமரியனந்த் இலக்கிய செல்வர் குமரியனந்தன் அவர்கள் வாக்கீச கலாநிதி அவர்களால் அழைக்கப்பட்ட போது மேடைக்கு வருகிற போது வீசி வீசி வேகமாக வந்ததனால் கை விரல் பட்டு ஒரு பொத்தான் அருந்து கீழே விழ அறுபட்ட பொத்தானோடு சட்டையை எப்படி அணிந்து கொண்டு முன்னிற்பது என்று கூச்சப்பட்ட அவர் முன்வரிசையில் உட்கார்ந்தவர்களை பார்த்து யாராவது பின் கொடுங்கோன்னு வாக்கீச கலாநிதி சொன்னாரு, குமரியனந்தன் பின் வாங்கலாமா? உடனே இலக்கிய செல்வர் குமரியனந்தன் சொன்னார், தீவாஜா அவர்கள் ஊக்குவித்தால் நான் ஏன் பின்வாங்குகிறேன். ஊக்கு பின்னு ரெண்டும் ஒரே அர்த்தம். சொல் விளையாட்டு எப்படி இருந்தது பாருங்க. இன்னொரு முறை சென்னையிலே ஒரு கூட்டத்தில் குமரியனந்தன் அவர்கள் வேகமாக அதிவேகமாக ரொம்ப ஃப்ளோவில் பேசுகிறார்.
அரை மணி நேரம் அந்த இலக்கிய உரை கேட்டு அரங்கம் அதிர்ந்தது. அடுத்து வந்து கிவாஜி அவர்கள் பேசினார்கள். குமரியானந்தன், நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்று கேட்டார். அவர் சொன்னார், நான் வண்ணாரப்பேட்டையிலிருந்து நேரம் அங்கே தான் வந்தேன். அதுதான் வெளுத்து வாங்கிட்டீங்கன்னு. அது எப்படி பார்த்தீங்களா, என்ன அழகு! மேடையிலே அந்த தமிழ் கொஞ்சம் விளையாடியது, அதற்கென்றே ஒரு கூட்டம், பெரும் கூட்டம் வரும். அதிலே மிகப்பெரிய வல்லமையான ஒரு உயரிய இடத்தை தொட்டவர் திருச்சி ராதாகிருஷ்ணன் அவர்கள். அந்த கம்பெனியிலே சொல் விளையாட்டை, சொல்லழகை, சொல் ஓவியத்தை எடுத்து நமக்கு காட்டுவார். நம்முடைய சீனிவாசராகவன் என்ற மிக பிரமாதமான ஒரு எழுத்தாளர் இருந்தார். அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. சீனிவாசராகவன் என்கிற ஒரு தமிழ் எழுத்தாளர் சிந்தனை என்ற ஒரு மாத இலக்கியத்தை நடத்தியிருந்தார். அந்த சிந்தனை மாத இதழுக்கு ஒரு நண்பர் பொன்மான் என்று ஒரு கட்டுரை எழுதினார். அந்த பொன்மான் என்ற கட்டுரையை சீனிவாசராகவன் தன்னுடைய பத்திரிகை சிந்தனையிலே வெளியிட்டார். இதை படித்த ஒரு ஆளு அவர் கடிதம் எழுதினார் சீனிவாசராகவனுக்கு. இந்த பொன்மான் என்ற கட்டுரையை பல வருஷத்துக்கு முந்தி நான் தான் எழுதினேன். அது யாரோ தாம் பேர்ல உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. இதுக்கு உரிமை உடையவன் நான் தான் சொல்லி அவருக்கு பதில் கடிதம் எழுதிட்டார். அடுத்த இதழில் சீனிவாசராகவன் என்னமா பதில் சொன்னார் தெரியுங்களா? பொன்மான் ராகவனை ஏமாற்றியது புதியதல்லவே அப்படின்னு பதில் கொடுத்தார். எப்படி? பொன்மான் ராகவனை ஏமாற்றியது புதியதல்லவேன்னு அந்த கம்பனையும் தன்னையும் ஒப்பிட்டு பேசின இலக்கிய அழகு இருக்க அந்த ரசனையாளர்களுக்கு அது ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. தமிழை பேசுவதற்கும் தமிழை கேட்பதற்குமான ஒரு அற்புதமான ஒரு பெருமை இருந்தது. இன்றைக்கும் மதுரைக்கு ஒரு தமிழ் அழகு இல்லையா? மதுரை மண்டலன்று பேசுகிற அழகு. திருநெல்வேலி தூத்துக்குடினாக்கா அது ஒரு தமிழ் அழகு. கோவை என்றாலே அது ஒரு கொங்கு தமிழ், ஒரு அழகு. ஆனால் அத்தனையும் கலந்தது தான் சென்னை தமிழ். அது அழகோ அழகு. நக்கீரன் வளர்த்த நற்றமிழி சென்னை தமிழன் கிஸ்துக்குனே போனான்னு ஒருத்தன் எழுதலாம். ஆனால் அங்கே இருந்தும் நாங்கள் தப்பிச்சு பல மேடைகளிலே பல ஆயிரம் மேடைகளிலே பங்கு பெறுவதனால், சுவைஞர்களை நாளுக்கு நாள் சந்தித்து மகிழ்வதனாலே இந்த அன்னை தமிழ் அப்படிப்பட்ட ஒரு வரத்தை எங்களுக்கு அளித்திருக்கிறது. அன்பு நண்பர்களே, இந்த தலைப்புக்குள்ளே நான் முன்னுரையில் எந்த செய்தியும் சொல்ல விரும்பவில்லை. ஏன்னா ஒரு பையனையோ ஒரு பெண்ணையோ உருவாக்கி உலகத்துக்கு தருவது மிகப்பெரிய பொறுப்பு. கருவறைக்கும் இருக்கிறது, வகுப்பறைக்கும் இருக்கிறது, சமுதாயத்துக்கும் இருக்கிறது, குடும்பத்துக்கும் இருக்கிறது. ஏன்னா குடும்பங்கள் சரியான பாதையில் பயணித்தால் தான் சமுதாயம் சரியாக இருக்கும். அதனால இன்னைக்கு ராமாயண கருத்துக்கள் ஏராளமா இருக்குது. அவரவர் பார்வைக்கு அவரவர்களுக்கு ஏற்ற வண்ணம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கருத்துக்கள் நிறைய இருக்கு. இருந்தாலும் அந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டு எப்படி குடும்பத்துக்கு பயன்படுத்தலாம். இன்னைக்கு குடும்பத்தினுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு, ஒரு காலத்தில் எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்கு. மனிதர்கள் உறவுகள் மட்டுமே நிறைந்திருந்த வீடு இப்ப கருவிகளால் நிறைக்கப்பட்டு இருக்கிறது. உண்மையா இல்லையா? கருவிகளால் நிறைக்கப்பட்டிருக்கிறது. செல்போன் அங்க இருக்குதா? இந்த செல்போன் வந்ததில்லை, அதுக்கு பிறகு மனிதன் காணாமல் போய் கொண்டிருக்கிறான். அது உள்ளங்கையில வச்சிருந்தீங்கன்னா உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியும். அதை கீழே வச்சீங்கன்னா தான் உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியும். நிறைய பேருக்கு நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாமலே வாழ்ந்துங்கிறான் வாழ்க்கை. அதனாலதான் ரோட்ல கிராஸ் பண்ணும்போது அதுகிட்ட தான் பேசலாம். ரயில்வே ட்ராக்லையும் அங்க கால் வருது அவனுக்கு, இதோ வந்துட்டேன்னா அப்பதான் கால் எங்கிருந்து வந்ததுன்னு நமக்கு தெரியுது. அதனால இன்னைக்கு இருக்கிறது அந்த கருவிகளோட ஐக்கியமாயிட்டான் மனுஷன். சார் நீங்க நிஜமா சொல்றேன், பெங்களூர்ல ஒரு தமிழ் சங்கத்தில் பேசிட்டு இரவுல அந்த டிராவல்ஸில் வர ஒரு சீட்டில் நம்ம கொஞ்சம் தூக்கம் வரல உட்காந்துங்கிறேன்.
என் பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துக்கிறார் சார். ஒரு ரோட்டரியில் நாம் பேசுகிற பேச்சை பார்த்துக்கிட்டே வர்றார். அவர் பாட்டு தன்னை மறந்து சிரிச்சுக்கிட்டு வர்றார். பக்கத்தில் தான் சார் நான் உட்காந்துக்கிறேன். நிஜமா திரும்பியே பார்க்கல சார் அவரை. நான் அப்பப்போ கூட நெளிஞ்சு பார்க்குறேன். திரும்பவே இல்லை சார் கடைசி வரைக்கும் அவர். ஏன்னா இன்னைக்கு உலகம் வந்து அதுக்குள்ள ஒரு தன்னை ஐக்கியப்படுத்திடுச்சு சார். நான் இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கலாம். இந்த செல்ஃபோன் எவ்வளவு ஆக்கிரமிச்சிருக்குது. லேபர் வார்டில் பிரசவம் ஆகிட்டு அந்த அம்மாவுக்கு பிரசவம் ஆகிட்டு மூச்சை தெளிஞ்சு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் பெட்டில் தடவுது அந்த பெத்த தாய். நர்ஸு சொல்லுது, அங்கெல்லாம் தேடாதமா, குழந்தை என்கிட்ட இருக்குது. நான் அதை தேடலை சிஸ்டர், என் செல்ஃபோன் எங்கே இருக்குதுன்னு தேடுறேன். பிள்ளைய தேடின காலம் போய் செல்ல தேடுற அவளை நிலைக்கு நம்ம வந்துட்டோமா இல்லையா? 12:30 மணிக்கு மிட் நைட்டில் ஒரு அம்மா மேக்கப் பண்ணுது சார். பொட்டு வைக்குது, பூ வைக்குது, லிப்ஸ்டிக் அடிக்குது. வீட்டுக்காரனே எடுத்துக்காட்டும், அவங்க மேக்கப்பை யார் இந்த அர்த்தராயத்தில் பார்க்க போகிறான், எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம்? வாயை மூடியா, செல்ஃபோனில் பேசலாக்கு வச்சுக்கிறேன், ஒத்து பார்க்குறான், அது ஓப்பன் ஆக மாட்டேன்னுது. ஏன் அவஸ்தை எனக்கு, நீ கம்முன்னு படுன்னு. அப்போ அவன் சிரிச்சுக்கிட்டே படுத்துக்கிறான். நீ ஏன் மறுபடியும் சிரிக்கிறேன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக்க பிடிக்கல, நான் 10 வருஷமாக உங்களோட குடும்பம் பண்ணுறேன்னு என்னை கருணையோட பார்க்கணும். இப்போ ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் இந்த செல்ஃபோன் சிக்கல் பெருசாக இருக்குது சார். அன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் வீட்டில் பேசலாம் கேட்கலாம் தான் நாங்கள் வெளியே வரோம். அதனால் வாழ்க்கையில் இன்னைக்கு செல்ஃபோனுடைய பிரச்சனை எவ்வளவு இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியாது இல்லை. மனிதனை மதிப்பதை விட கருவிகளினுடைய மோகங்கள் தாக்கங்கள் அதிகமாக போச்சு. தாத்தா பாட்டி பெரியப்பா சித்தப்பா அத்தை மாமான்னு எத்தனையோ பேர். மதுரைக்கு என் தம்பி முறையாவும் நம்ம உள்ள வீட்டுக்கு போன மாடியிலேருந்து படி இறங்குற அந்த பையன் என்னை பார்த்துட்டு, சார் உங்களை எங்கேயோ ஃபேஸ்புக்கில் ட்விட்டர்லேயோ வாட்ஸ்அப்லேயோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுல்ல, நம்ம பெரியப்பாடா. ஏன்னா உறவுகளை பார்க்கறத கூட காலம் மாறி போச்சு சார். இப்போ எல்லா காலமும் தலைகீழ இருக்குது இல்லைங்களா? நான் பணிவாக சொல்கிறேங்க, தப்பாக நினைக்காதீங்க. ஒரு காலகட்டத்தில் இந்த கல்யாண பந்தியில் கூட எவ்வளோ விருந்து அமோகமாக நடந்தது. மூத்த பெருமக்கள் இருக்கிற அவை இது. நம்மளை கூப்பிட்டு உள்ள வீட்டு போய் வாழை இலை போட்டு தலைவாழை இலை போட்டு உணவு பரிமாறி அந்த உறவுகள்லாம் நம்ம பக்கத்தில் நின்று அவர் அது குடிக்க இது குடிக்கணும்லாம் சொல்லி நம்மளை மகிழ்ச்சிப்படுத்தின காலமெல்லாம் மறைஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, சுருக்கமாக கொண்டுட்டாங்க. அந்த பஃபேமா கொண்டாந்து அவனும் ஒரு 15 பேர் நிற்கணும். நாம ஒரு தட்டை தூக்கும் போய் 5 பேர்கிட்ட நிற்கிறோம். ஐயான்னு தான் சொல்லலை, இப்படி நேற்றம் ஒரு வடையை வைக்கிறான், இப்படி நேற்றம் ஒரு ஸ்வீட்டை வைக்கிறான், அப்படியே போகிறோம். கடைசியில் ஐயா அம்மா சோறு போடுன்னு தான் கேட்கலாம். நம்ம இன்னைக்கு நிலைமை அவரவங்களும் கையில் வேங்குற அளவுக்கு காலங்கள் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. இன்னும் சொல்ல போனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே சில சந்தேகங்கள் எனக்கு வரும். அடிக்கடி நான் நிறைய திருப்பூருக்கும் கோயம்புத்தூருக்கும் பறந்துக்கிட்டே இருப்பேன். அங்கே பார்க்குறப்பெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் சில நேரங்களில் வந்தே பாரத்தில் போனோம்னா ஒரே நார்த் இந்தியன் கூட்டம் தான் சார். எங்கே பார்த்தாலும் அவன் தான் சார் வைக்கலாம், எங்கே பார்த்தாலும் அவன் தான் இருக்கிறான் சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன கூட வந்து சில பேர் கேட்டால் அவங்க காருக்கு நான் டிரைவரை வரட்டுமான்னா, நீ வேணாம் பாட்டுனாரு. நீ இந்த டிரைவருக்கு மட்டும் எல்லா வேலையிலையும் வந்து உட்காந்துட்டீங்க. 10 கூட்டத்துக்கு முன்னே டிரைவிங் வச்சு கூட்டும் போவேன். 11ஆவது கூட்டத்தில் ஒரு அணியில் என்னையும் போடுங்கன்னு. இது வரைக்கும் பட்டிமன்றத்தில் அவன் வராத இடம் ஒன்று தான். இன்னும் கொஞ்ச நாள் போனால் தமிழை பேசிட்டு அவங்களோட வந்து உட்காந்தாலும் உட்காந்துருவோம். அதனால் இன்றைக்கி இருக்கிற கால சூழ்நிலைகள் எல்லாமே மாறுபட்டும் வேறுபட்டும் கிடக்குது. பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுடைய பண்பாடை பற்றி கவலை இல்லை, படிப்பை பற்றி கவலைப்படுகிற அளவுக்கு பண்பாட்டை பற்றி கவலைப்பட வாய்ப்பு இல்லை. பிள்ளைகளோடு கொஞ்சம் மகிழ்ந்து பேசுவதற்கு கூட நேரம் இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சமுதாயம் எப்படி இருக்குதுன்னா மாறுபட்டும் இருக்கிற ஒரு சூழ்நிலை. ஒரு காலத்தில் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, மயிலுக்கு போரை கொடுத்தான் பேகன். இப்படிப்பட்ட ஒரு வள்ளல்கள் இன்றைக்கு நம்மால் படிக்க முடியதை தவிர, கேட்க முடியதை தவிர பார்க்க முடியல இல்லையா? இன்னொருடைய துன்பத்தை தன் துன்பமாக எடுத்துக்கொண்டு அதற்கு பரிகாரம் தேடுகிறவர்களை பார்க்க முடியவில்லை. தங்கள் வாழ்க்கைக்கு பரிகாரம் தேடுகிற பரிகார ஸ்தலத்துக்கு போகிறவர்கள் பெருகிவிட்டார்களே தவிர மனிதனுக்கு மனிதன் பரிகாரம் செய்வதற்கு தயாராக இல்லை. அவங்கவுங்க விதைத்தவன் அவங்க தான் போகணும்னு நினைக்கிற அளவுக்கு
அதில் தான் இன்றைக்கி நாங்கள் இந்த கம்பராமாயண கருத்துக்கள் எவ்வளவு இருக்கு, இவ்வளவும் சொல்ல முடியாது. தொட்ட இடங்களிலெல்லாம் குடும்ப உறவுகளுக்கும் ஏற்ற செய்திகள் நிறைய இருக்கு. சமுதாய சிந்தனைகள், சமுதாயத்தினுடைய பொறுப்புகளை அதிகரிப்பதற்கும் வேண்டிய செய்திகள் அங்கே இருக்கிறது. அதனால் இந்த அறிஞர் பெருமக்கள் இங்கே 4 பேர் வந்திருக்காங்க. இந்த 4 பேருமே ரொம்ப அருமையாக மெத்த படித்த பெருமைக்குரியவர்கள். பேராசிரியர் டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் தருமபுரம் ஆதீன கல்லூரியினுடைய பேராசிரியராக திகழக்கூடிய பெருமைக்குரியவர். அவர்கள் மெகா தொலைக்காட்சியிலே நிறைய நீங்கள் அவங்கள பார்த்துருக்கலாம். இலக்கிய வளம் நிறைந்த பேச்சாளர். அவர்களுக்கு சைவ பேரொளி என்று மிகப்பெரிய உயரிய விருதினை அளித்து மகிழ்ந்திருக்கிறது தருமபுரி ஆதீனம். ரொம்ப தலை சிறந்த ஆய்வாளர், சைவ சமயத்திலே நுண்மான் நுழைகுலம் பெற்றவர். அவர்கள் பல தலைமையிலே, பல அறிஞருடைய தலைமையிலே வலம் வரக்கூடிய பேச்சாளர். இன்றைய தினம் வேலூர் கம்பன் கழகம் உங்களை அழைக்கிறது என்று சொன்னபோது ஆர்வத்தோடு புறப்பட்டு வந்து நம்முடைய ஆர்வத்தை பூர்த்தி செய்கிற அளவுக்கு கம்பனிலே ஆழங்கால் பட்டு சில செய்திகளை சொல்வதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். அதே போல அந்த அணியிலே பேச இருப்பவர் வாசு சசிகுமார் அவருடைய தந்தையார், நம்முடைய பெரியவர், மூத்த தமிழறிஞர் 16 வயதுடையவர் அவருடைய தந்தையார். சமீபத்தில் அவருக்கு நடந்த 80 நான் கலந்து கொண்டு உரையாற்றினேன். ஒரு மூத்த தமிழ் அறிஞருடைய பிள்ளைதான் அவர். கும்பகோணத்திலிருந்து இங்கே வருகிற திருவிடை மருதூரிலிருந்து வந்திருக்கிறார். அவரும் ஒரு இஸ்லாமிய பள்ளியில், மேல்நிலை பள்ளியிலே முதுகலை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஜெய தொலைக்காட்சியிலே எப்பொழுது நடந்தாலும் அந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று தொடர்ந்து பேசி வருகிற ஒரு அருமையான பேச்சாளர். அப்படிப்பட்ட வாசு சசிகுமார், டாக்டர் முத்துலட்சுமி இருவருமாக கம்பனுடைய கருத்துக்கள் அதிகமாக சென்று சேர வேண்டிய இடம் குடும்பம்தான். பெற்றோர்களுக்கு, கணவனுக்கு போகணும், மனைவிக்கு போகணும், குழந்தைகளுக்கு போகணும், பெரியவங்களுக்கு போகணும். அவ்வளவு செய்திகளும் அவர்களுக்கு ஏற்ற வகையில் உள்ளே நுழைந்தால் கம்பனை நம்ம மேடை போட்டு பேச வேண்டாம், அதாவது போய் சேர வேண்டிய இடத்தில் சேராதனால் தான் இப்படி செய்ய வேண்டியது இருக்கிறது என்று பேசுவதற்காக வந்திருக்கிறார். இல்லை இல்லை, சமுதாயம் நீங்கள் நினைப்பது மாதிரி இல்லை. நானே ஒரு சமயம் முடிச்சூர் பக்கம், தாம்பரம் முடிச்சூர் பக்கம் ஸ்கூட்டரில் போகிற சில ஆண்டுகளுக்கு முந்தி என்னை இடித்து தள்ளிட்டு போகிற மாதிரி ஒருத்தவங்க என்னை ஓரமாக ஒராசிட்டு போனான். என்ன இப்படி நம்மளை இடித்து தள்ளுற மாதிரி போகிறானேன்னு நினச்சேன். போன வேகத்தில் ஒரு கரண்ட் கம்பத்தில் மோதி அவனும் கீழே விழுந்துட்டான். மூர்ச்சையானவனை என் பைக்கு ஓரங்கட்டி நிறுத்தி லாக் பண்ணிட்டு மூர்ச்சையாகிட்டேன்னு நான் விட்டுட்டு போகல. நாடு பூரா, உலகம் பூரா நம்ம மனிதநேயத்தை பேசுகிறோம். நம்ம நடக்கலைன்னா எப்படி அவனை ஆட்டோவில் போட்டு தீபம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஃபஸ்ட் எய்டெல்லாம் கொடுத்து அவனை மூச்சை தெளிய வைக்கட்டும்னு வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன். அவனை தெரிஞ்சவன் தான். ஃபோன் பண்ணலான்னு பார்த்து வாசலுக்கு வந்தான், மூச்சிக்கணும் அதுக்குள்ளே. உலவேல் ரொம்ப நன்றி, உன்னை இடிக்கிற மாதிரி போனேன், தப்பு பண்ணிட்டேன், ஆனாலும் கூட அதுக்குரிய தண்டனை நான் அனுபவிச்சுமா கீழே விழுந்தேன். என்னை பார்க்காம போகாமல் என்னை கொண்டு வந்து ஃபஸ்ட் எய்டு பண்ணி என்னை காப்பாற்றின பற்றியா, இதை நான் வாழ்நாளில் மறக்க மாட்டேன். ஆனால் ஒன்று, இதே மாதிரி உதவியை உனக்கு ஒரு காலத்தில் நான் செய்வேன். நம்ம ஏன்டா செஞ்சோன்ற மாதிரி ஆகிப்போச்சு. இன்றைக்கி சமுதாயம் அப்படி தான் சார் இருக்குது இல்லைங்களா? மாறுபட்டு கிடக்குது சமுதாயம். என்ன பெரிய குடும்பம், குடும்பத்தில் நீங்கள் எப்படி இருந்தாலும் வெளியில் வர்றது, வெளி உலகத்தில் நல்லா இருக்கணும் இல்லை, பள்ளி நல்லா இருக்கணும், கல்லூரி நல்லா இருக்கணும், பொது இடங்கள் நல்லா இருக்கணும், பேருந்து நல்லா இருக்கணும். சார் இப்போ தாம்பரத்தில் பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு நல்லா தெரியும், செல்வ ஐயாவுக்கு. தாம்பரத்துலேருந்து கிளாம்பாக்கம் போகிறது எவ்வளோ வரும்? ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். போன வாரம் பார்க்குறேன், நான் அப்படி ரயிலிருந்து வெளியில் வரேன். ஒரு 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஒரு தாய் தவப்பேன் ஆட்டோ கேட்குறாங்க, இங்கேருந்து கிளாம்பாக்கம் போகிறதுக்கு எவ்வளோ ஆகும்? அந்த ஆட்டோக்காரர் சொன்னார், அன்பாக சொன்னார், ஐயா நீங்கள் 100 ரூபா, அம்மாவுக்கு 100, 200 கொடுங்க, 2 பிள்ளைகளையும் நான் இலவசமாக கூட்டிகிட்டு போயிடும், இப்போ 200 ரூபா கொடுங்கன்னு. அவன் சொல்கிறான், இந்த 2 பசங்களை மட்டும் நீ கூட்டின்னு போ, நாங்கள் 2 பேரும் பஸ்ஸில் வந்துடுறோம்னா சார். இப்போ எப்படி போகுது சமுதாயம்ன்றதுக்காக நான் இது ஒரு குறிப்பாக சொல்கிறேன்.
நம்ம கண் முன்னால எதையும் பார்த்தாலும் நீங்கள் அதை வந்து வேண்டாம்ன்றதை விட விளக்கிறத விட அதிலிருந்து பார்த்தோம்னா அதிலிருந்து நம்மை மாற்றிக்கொள்வதற்கு கூட ஒரு நீதி கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால்தான் பாட்டன் பாரதி சொன்ன வரி எனக்கு ஒரு உயர்வான வரியாக வாழ்நாளில் தெரியுது. எத்தனை கோடி இன்பமைத்தாய் எங்கள் இறைவா. அவன் எதையுமே துன்பமாக பார்க்கல சார், அதான் பெரிய ஆச்சரியம். அவனுக்கு வாழ்க்கையில மொத்தமும் துன்பம்தான். ஆனால் மொத்தமும் தனக்கு வாய்த்தது துன்பமாக இருந்தாலும் வாழ்க்கையில் அவன் பார்த்தது இன்பத்தை மட்டும்தான். இன்னும் சொல்ல போனால் நம்ம உடம்பே ஒரு கம்ப்யூட்டர் சார். என்ன சொல்றீங்க? நம்ம கம்ப்யூட்டர் வச்சுட்டு அதை ஆச்சரியமா பார்க்கணும். நம்ம உடம்பே ஒரு கம்ப்யூட்டர், நம்ம மூளை இருக்குது, அதான் சார் ஹார்ட்வேர். மூளை தான் ஹார்ட்வேர், அதில் தோன்றுகிற எண்ணங்கள் தான் சாஃப்ட்வேர். உடம்பை விட்டுருங்க, கம்ப்யூட்டர் ஆகி போச்சு. கண், மூக்கு, செவி, நாக்கு இவையெல்லாம் தோல், இவை 5 தான் கீபோர்டு. இந்த நெட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னா ஆயிரக்கணக்கான சேட்டலைட் இருக்கு, ஆயிரக்கணக்கான வெப்சைட் இருக்கு. நம்ம மூளையில் அதை விட கோடிக்கணக்கான வெப்சைட் இருக்கு. ஆனால் நம்ம வாழ்க்கையில் 2 வெப்சைட்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஒன்று மகிழ்ச்சியாக பார்க்கிற வெப்சைட், இன்னொன்று துன்பமாக பார்க்கிற வெப்சைட்டு. அந்த 2லையும் கூட அதிகமாக நம்ம பார்க்கறது துன்பம் என்ற ஒரு வெப்சைட்டை தான் அதிகமாக பார்க்கறதுனால தான் பல பிரச்சனைகள் நம்ம மனசை விட்டு அகலாகவே இருக்குது. சொல்ல போனால் நேற்றையம் என்பது நிச்சயம் இல்லை, நேற்றையது என்பது நிஜமல்ல, நாளையது என்பது நிச்சயம் அல்ல, இன்று இருப்பது உறுதி நிச்சயம் என்பதை நிறைந்த மனசோடு வாழ்க்கையை நடத்தினா வாழ்க்கை சுபிட்சமாக, செயல்கள் சிறப்பாக. ஒன்றை சொல்லி நான் உங்களை பேச விட்டுறேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு இன்டர்நேஷனல் லெவல்ல இருந்து ஃப்ளைட்டு விட்டான். எங்க? காஞ்சிபுரத்துக்கு. சென்னை அவங்கவுங்க ஏர்போர்ட்லேருந்து தான் வந்தாங்க. எதுக்கு? அத்திவரதரை பார்க்கறது. வந்தாங்களா இல்லையா? நிறைய பேர் இருந்தாங்க. இந்த அவையில் அத்திவரதரை யாராவது பார்த்தீங்க? ரொம்ப சந்தோஷம். பார்க்காதவங்க பார்க்கலையேன்னு வருத்தப்படாதீங்க. பார்த்தவங்களை போகும்போது பார்த்துட்டு போயிடுங்க. ஏன்னா அது அத்திவரதரையே பார்த்ததுக்கு சமம். நான் என்ன பண்ணேன், இன்னும் ஒரு வாரத்தில் அத்திவரதர் உள்ளே போகிறாரு குளத்துக்குள்ளேன்னாங்க. சரி, நம்ம தாம்பரம் பக்கத்தில் சின்னபாகத்தில் இருந்துக்குன்னு அத்திவரதரை பார்க்கத்தையான்னு யாராவது போகிற இடத்துல கேட்டால் நம்ம பார்க்கலன்னாக்கா நமக்கு அசிங்கமாக இருக்குன்னு சொல்லி நானும் முயற்சி பண்ணி போயிட்டேன். அங்கே போய் கியூவில் நிற்கிறேன் சார். நமக்கு தெரிஞ்ச பையன் ஓடி வந்து, ஐயா நீங்கள்லாம் நிற்கலாமா, இருங்க நான் உங்களை வேறு வழியில் கூட்டி போகிறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ வேறு வழியில் போன பாவத்தை தொலைக்கிறதாண்டா அத்திவரதரையே பார்க்க வந்திருக்கேன். இங்கேயுமாடா வேறு வழிங்க. நான் வரல, என்ன நீ என்னை பற்றி தெரியாமல் பேசுகிற, போக தெரியும் நான் யாருன்ட்டு போயிட்டான் சார். ஒரு மணி நேரத்தில் பார்க்குறேன் அபரிமிதமான கூட்டம் வந்து நின்று போச்சுங்க. டிராஃபிக்கில் ஆட்டோ கார் மாதிரி முன்னாடியும் போக பின்னாடி எடுக்க முடியாமல் நான் தவிக்கிறேன், நிற்கவும் முடியல. அப்போது எப்படாது நம்ம போயிடலாமான்னு முடிவெடுக்கிற போது எனக்கு முன்னாடி ஒரு 90 வயசில் ஒரு பாட்டி சார். நாமாவளிகள்லாம் சொல்லுது, கோவிந்தா, மாதவா, யாதவா, கேசவா, மதுசூதனா, முரளிதரா அப்படின்னு சொல்லிடுறது மட்டும் இல்லை, ஸ்லோகங்கள்லாம் சொல்லுது. அப்போ கேட்க கேட்க எனக்கு ஒரு உற்சாகமாக இருந்தது. அப்புறம் பார்த்தா வேற எனக்கு பார்த்தா 90க்கே இந்த தெம்பு இருக்கும்போது நாம் ஏன் கவலைப்படுவான்னு சொல்லி அந்த பாட்டியே ஃபாலோ பண்ணி போனேன். எங்கள் அத்திவரதர் கிட்ட போகிற வரைக்கும் 90 வயசு பாட்டியை ஃபாலோ பண்ணி போன முதல் ஆள் நான் தான். ஆமாம், நல்லதுக்கு தான், அத்திவரதரை பார்க்கறதுக்கு தான். கிட்ட போச்சு சார். நானும் கிட்ட போயிட்டேன். அந்த அத்திவரதரை பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு அந்த பாட்டி பிரார்த்தனை பண்ணிச்சு தெரியுமா, அத்திவரதா அடுத்த முறையும் நான் வந்து உன்னை சேவிக்கணும். நான் என்ன சொல்ல வரேன், அவர் 40 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரப்போறாரு. இப்பயே அதுக்கு 90 40 கூட்டி பாருங்க, 130 வருஷம் இந்த மண்ணில் வாழ்வோம் என்ற நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை. அந்த நம்பிக்கை தானே வாழ்க்கை. தன்னை நம்பர் தானே சார் தன்னம்பிக்கை. இன்னொருத்தரை நம்பி வாழ்வது வாழ்க்கை இல்லை. அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க, 1000 பேரை எதிர்த்து வாழலாம், ஒருவரை கூட எதிர்பார்த்து வாழக்கூடாது. எவ்வளவு ஒரு உயரிய சிந்தனை. மேதக அப்துல் கலாம் அத்தனை
அவ்வளவு இளைஞர்களையும் சந்தித்த காலத்தில் இதைத்தான், இந்த நம்பிக்கையை தானே விதையாக்கி விதைத்தார். கம்பனுடைய பாடல்கள், பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொற்கள் சாதாரணமானதில்லை சார். நம்மளை அப்படியே இழுத்துக்கிட்டு போயிடும். வெய்யோனொளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ என இடையாளுடன் போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான்னு ஒவ்வொரு வார்த்தைகளை நாம் ஆழ்ந்து உணர்ந்து அதுவாக மாறி படிக்கிற காலத்தில் அதனோடு பயணம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு படப்பிடிப்பை ஒவ்வொரு பாடலிலும் வைத்திருக்கிற அழகுதான் கம்பனுடைய மிகப்பெரிய சிறப்பு. எந்த இடத்தில் எதை தொட்டாலும் சரி, ஒவ்வொரு பாடல்களுக்கும் ஒரு உண்மைத்தன்மை, ஆழ்ந்த மனப்பான்மை, ஆழ்ந்த கருத்துக்கள், ஒரு உலகியல் பார்வை, வாழ்வியல் சிந்தனைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அழகு தாண்டவமாடுகிற ஒவ்வொரு பாடலையும் காணலாம். சொல்ல போனால் ஒரு பழத்தில் எத்தனை விதைகள் இருக்கிறது என்று சொல்லிவிடலாம், ஒரு பழத்தில் எத்தனை விதைகள் என்று சொல்லிவிடலாம். ஆனால் ஒரு விதைக்குள் எத்தனை விதைகள், ஒரு விதைக்குள் எத்தனை பழங்கள் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. கம்பனுடைய சொல் ஒவ்வொன்றும் ஒரு விதைக்கு சமம். ஆயிரம் கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடியது. ஒருவேளை போர்க்களத்திலே பாடப்படுகிற அத்தனை பாடல்கள் தேவையா? அபரிமிதமான கற்பகடல்களை எல்லாம் குவிச்சிருக்கிறாரே, அந்த கற்பனை பாடல்கள் தான் தேவையற்றது என்று ஒரு சிலர் சொன்னாலும் கூட அது தேவை என்பதை நாம் எப்படி பார்க்கிறது? அழுகிய பழமாக இருந்தாலும், பழம் அழுகி போனதாக இருந்தாலும் அதற்குள் ஆயிரங்காலத்து விதை இருக்கும் என்பது உண்மை என்பதனாலே தேவையற்ற பாடல்கள் என்று கருதுவதில் கூட தேவையான செய்திகள் ஏதாவது ஒன்று இருக்கும் என்பதுதான் அசைக்க முடியாத கருத்து. அந்த சந்தத்தில் மூழ்கணும். கவிதை பித்தர் சொன்னார் பாருங்க, அந்த சந்தத்தில் மூழ்கணும்னு. உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது என்று கான் எழுந்திராய் கரங்கு போலும் பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் என கிடந்து உறங்குவாய். நான் ஒரு கிங்கர்கள் கையிலே உலக்கையை கொடுத்து உறங்குகிற கும்பகர்ணனை எழுப்புகிற காட்சியை கம்பன் தன் சொல் வடிவத்திலேயே அந்த காட்சியை கண் முன்னால் கொண்டு வந்து காட்டுகிறார் என்றால் இதுதான் கம்பனுடைய கவிதைக்கு கிடைக்கிற வெற்றி. அதாவது பாடல்களுடைய அழகு இன்னைக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். இளைஞர்களுக்கு நிறைய செய்திகள் அதில் கொட்டி கிடக்குது. ஒரு இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு தாய் எப்படி இருக்க வேண்டும், ஒரு தந்தை எப்படி இருக்க வேண்டும். சில இடங்களுக்கு கம்பன் நம்மளை அப்படியே அழிச்சு போயிடுவான் சார், குடும்பத்துக்குள்ளே கூட்டிட்டு போயிடுவான். தசரதனுக்கும் கைகைக்கு நடக்கிற உரையாடல் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்தது. ஒரு இடத்துல நம்மை நாமே கரைச்சிடுவோம், ஐயோ இப்படி நம்ம பிரச்சனை வந்துட்டுது. கண்ணே வேண்டும் எனினும் கடவேன் என் உள்நேர் ஆவி வேண்டினும் இன்றே உனதன்றோ பெண்ணே வன்மை கேகையன் மானே மண்ணே கொள்ளி மற்ற ஒன்றும் மற என்றான்னு ஒரு சக்கரவர்த்தி தன் மனைவியிடத்தில் கெஞ்சுகிற காட்சியை அந்த கொஞ்சம் தமிழிலே அழகாக சொல்றான். அதை கொண்டாந்து பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு சேர் போட்டு வீட்டுக்குள்ளேயே கணவன் உட்காந்துங்கிறான், ஒய்ஃபு சொல்லுது, ஏங்க நான் வெளியில் போகிறோம், உங்களுக்கு என்ன வேணும்? அதை விட எனக்கு என்னடி வேணும்? ஒரு நெருக்கடி நிலைமை கூட நாம் அனுபவிக்கிற போது கம்பனுக்கும் தசரதனுக்கும் இருந்திருக்கிறது. அப்படி ஒரு மனம் தானே சார் மனிதனை தீர்மானிக்குது. இதெல்லாம் நம்ம நிறைவில் நான் பேச தயாராக இருக்கிறோம். இந்த அரங்கம் ரொம்ப அருமையான ஆன்றவிந்தடங்கிய கொள்கை சான்றோன்னு சொன்ன ஒரு அவையாக நாங்கள் கருதுகிறோம். இந்த அரங்கத்தை பொறுத்தல் என்னுடைய பார்வை ஒவ்வொருவரையும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் கருதுகிறோம். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் 6 தொகுதியில் தேர்ந்தெடுக்கிறார். 6 தொகுதியில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒருத்தர் எழுந்து போனாலும் 6 தொகுதி போன மாதிரி எங்களுக்கு கொடுப்பார். அதனால் எங்கள் பட்டிமன்றம் ஜெயிக்கிறது எங்களால் இல்லை, அது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் கையில் தான் இருக்குது. படப்பை பக்கத்தில் கரசங்காலில் மகா சிவராத்திரிக்கு சசிகுமார், விஜயகுமார் நாங்கள்லாம் போயிருக்கிறோம் சார். சொல்ல முடியாத கூட்டம். சிவராத்திரி கூட்டம் எப்படின்னு தெரியும் உங்களுக்கு. அன்பு வந்திருந்தார், அவர் ஒரு சாட்சி. அன்பு வந்திருந்தார், சதாசிவம் வந்திருந்தார். பிரம்மாண்டமான கூட்டம் சார்.
ஆனால் நானும் உயிரை கொடுத்து போராடி 3/4 மணி நேரமாக பேசுகிறேன், ஒருத்தரும் கை தட்டல, சிரிக்கல. அப்புறம் தான் அன்பு ஒரு ரவுண்டு போய் வந்துட்டு சொன்னார், இந்த ஜென்மத்தில் அது நடக்காதுன்னார். ஏம்பான்னு, ஒரு கையில் புளிசோறு ஒரு கையில் தயிர் சோறு, அவனை எதை கீழே வைக்கிறது எப்படி சாப்பிட்றதுன்னு முடிச்சுங்கிறான். கையை வேற தட்டுவானான்னு கேட்டார். அதனால் பல நெருக்கடிகள்லாம் நாங்கள் பல மேடைகளை பார்த்து அனுபவிச்சிருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சில இடங்களில் நாங்கள் பார்க்குற போது ஐயா உட்காந்துங்கிறார், இந்த பக்கம் அங்கே உட்காந்துங்க, நாங்கள் அப்படியே பேசுகிற போது இப்படி ஒரு பார்வை இங்கேருந்து ஆரம்பிப்போம், அப்படியே ஒரு ரவுண்டு வருவோம், அப்படியே வந்து பார்ப்போம், முன்வரி எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு முகத்தை திரும்ப திரும்ப நாங்கள் பார்ப்போம். அது எல்லா பேச்சாளர்களுக்கும் ஒரு பழக்கம். அந்த ஒரு முகத்தை பார்க்குற போது அந்த திருமுகம் எப்படியெல்லாம் உள்வாங்குகிறது, எதுக்கெல்லாம் அவங்களுடைய ரியாக்ஷன் ஆகுது, எப்போ எதை ரசிக்கிறாங்க, கருத்தை ரசிக்கிறாங்களா, ஹியூமரை ரசிக்கிறாங்களா, வேறு உலகியல் செய்திகளை ரசிக்கிறாங்களா, எதை ரசிக்கிறாங்கன்றதும் பார்க்க நாங்கள் அடுத்த சேனல்லேருந்து நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கோம். அப்படியும் நாங்கள் ஏமாறுறது உண்டு. ஒரு கூட்டத்தில் 3000 பேர் உட்காந்து ரசிக்கிறோம், அதில் ஒருத்தன் ஆரவாரமாக ரசிக்கிறோம். அது மாதிரி ஒரு ரசிகனை நான் பார்த்ததே இல்லை. அப்படி சுற்றி வந்து அவனை தான் அப்பப்போ பார்த்து ஆரவாரமாக பேசி எல்லாரும் போன பிறகு அவனை தனியாக கூப்பிட்டு அப்படியே அவனுக்கு ஏவனுக்கு போட்ட முன்னாடி அவனுக்கு போட்டு எப்படா இவ்வளோ ரசியை எல்லாம் பிடிச்சிருந்துதான்னா கியா போல்தாகன்னா. அதனால் அப்போ தான் ஹிந்தி தெரிஞ்சவர் கேட்டார், விஷயம் தெரியாதவே நீ எப்படா வந்து சிரிச்சேன்னு. எல்லாரும் சிரிக்கிறாங்க, நானும் சிரிச்சேன்னு. ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, பெருந்தலைவர் காமராஜர் நார்த் இந்தியாவில் பீகாரில் போய் பேசுகிறார். இது நடந்தது ஐயா. அப்போது ஜவஹர்லால் நேரு இருக்கார், பெரிய கூட்டம் நார்த் இந்தியா பீப்புள். இவர் பேசுகிறார், பெருந்தலைவர் பேசுகிறார், எல்லாம் கை தட்டுறாங்க சார். நேருக்கே ஆச்சரியம் தாங்கலை. அவர் பேசி முடிச்ச பிற்பாடு உட்காந்துருந்தா இவரே கேட்டார், அவர் தமிழில் பேசினார், உங்களுக்கு என்னடா புரிஞ்சுது கை தட்டுறீங்களேன்னு கேட்டார். அதில் ஒருத்தன் சொன்னான், சார் காமராஜர் பேசினா எது பேசினாலும் நிஜமாக தான் இருக்கும், அதனால தான் கை தட்டுறாங்க. இது போதுமா? எவ்வளோ பெரிய மதிப்பீடு வச்சுருக்காங்க. அந்த மதிப்பீடு தான் சார் சொல்லாததுக்கு கிடைக்கிற மரியாதை. எவ்வளோ பெரிய பெருமை இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு அருமையான அவை, மூத்த தமிழறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் நிறைந்த இந்த திருச்சபையை மீண்டும் நாங்கள் வணங்கி மகிழ்ந்து உங்கள் அனுமதியோடு நாங்கள் பட்டிமன்றத்தை தொடங்குகிறோம். கம்பனுடைய கருத்துக்கள் அனைத்தும் இன்றைக்கு கம்பனின் கருத்துக்கள் பெரிதும் சேர வேண்டியது. குடும்பத்திற்கே என்ற அணி தொடங்குகிறது. நம்முடைய பாராட்டுதலுக்குரிய முனைவர் சசிகுமார் அவர்கள் இந்த வாதத்தை தொடங்கி வைக்கின்றார்கள். நல்ல கருத்து வரும்போது கைத்தட்டி நல்ல ஹியூமர் சொன்னாங்கன்னா அப்போவே சிரிச்சிருங்க. ஏன்னா நீங்கள் மௌனமாக இருந்து அப்புறமா சிரிச்சிங்கன்னா அது நமக்கு எல்லாருக்குமே நல்லதில்லை. அதனால் ரொம்ப எல்லாமே ஆனால் மனிதனுக்கு மட்டும்தாங்க சார் சிரிப்புன்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம பல பேர் பயன்படுத்தாமல் பத்திரமாக வச்சுக்கிறோம். அதனால் அதை வந்து வெளிப்படையாக அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறது தான் இந்த அவை ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. இந்த வாய்ப்பு வாசலை திறந்து வைத்த அண்ணன் சோலைநாதன் அவர்களுக்கு இப்போல்லாம் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களை நான் நினைத்து பார்த்தோம். கவியரங்கு நடக்கும்போது ஐயாவை நினைச்சு பார்த்தேன். நான் தமிழ்நாட்டில் போகாத கல்லூரி கிடையாது. எந்த கல்லூரியில் போனாலும் அவருடைய பெயரை பதிவு பண்ணிட்டு வருவேன். அவரை மாதிரி எழுதுகிறாங்க. ஆனால் நம்ம பார்க்குற பார்வை வேறு, கவிஞருக்கு பார்க்குற பார்வை வேறு. அவருடைய வரி எனக்கு நெஞ்சை தொட்ட வரி. எரியும் மெழுகுவர்த்தியை விட ஏற்றி வைத்த தீக்குச்சி சிறந்ததுன்னு எழுதியிருக்காரு. என்ன அழகான வரி தெரியுமா? எரியும் மெழுகுவர்த்தியை விட ஏற்றி வைத்த தீக்குச்சி சிறந்தது இல்லை. அந்த மாதிரி சிந்தனை என்ன உயரிய சிந்தனை. அவர்களெல்லாம் நடமாடிய, அவர்களெல்லாம் பழகிய ஒரு திருக்கூட்டத்தில் நான் பேசுகிற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தமைக்கு எல்லாமல்ல இறைவனுக்கும் தமிழுக்கும் நன்றி செலுத்தி சசிகுமார் அவர்களை உங்கள் அனுமதியோடு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம்.